வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதாவது தமிழ் வழியாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு டெவலப் யுவர் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ். தெர் இஸ் நோ டவுட் இன் இட். அதாவது உங்களுடைய இந்த சென்டென்ஸ் உங்களுடைய ஆங்கில திறனை மேம்படுத்த கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அவனது நம்பிக்கையை உடைத்து விட்டாய். இதே எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, யூ ப்ரோக் ஹிஸ் ட்ரஸ்ட். யூ ப்ரோக் ஹிஸ் ட்ரஸ்ட். பிரேக் பண்ணுறதுனா உடைக்கிறது. பிரேக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் ப்ரோக். யூ ப்ரோக் ஹிஸ் ட்ரஸ்ட்னா நீ அவனது நம்பிக்கையை உடைத்து விட்டாய். ட்ரஸ்ட்னா நம்பிக்கை. நீ அவனது நம்பிக்கையை உடைத்து விட்டாய்னா யூ ப்ரோக் ஹிஸ் ட்ரஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது மிகவும் ஆபத்தானது. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் டூ ரிஸ்கி. ரிஸ்கிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ரிஸ்கின்னா ஆபத்தான அல்லது துன்பம் விளைவிக்கத்தக்க அப்படிங்கிற மீனிங்கை தரும். இது மிகவும் ஆபத்தானது அப்படின்னா, மிகவும் ஆபத்தானதுன்னா இட் இஸ் டூ ரிஸ்கி. இட் இஸ் டூ ரிஸ்கி அப்படின்னா இது மிகவும் ஆபத்தானது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவனால் இதற்கு மேல் காத்திருக்க முடியாது. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, he can't wait anymore. இதற்கு மேல் அல்லது இனினா எனிமோர்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். அவனால் இதற்கு மேல் காத்திருக்க முடியாதுன்னா he can't wait அல்லது he cannot wait anymore. cannot wait anymore அல்லது he can't wait anymore. அவனால் இதற்கு மேல் காத்திருக்க முடியாது. வெயிட் பண்ணுறதுனா காத்திருக்கிறது. he cannot wait anymore. அவனால் இதற்கு மேல் காத்திருக்க முடியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னால் எதுவும் செய்ய முடியாது. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, யூ கேனாட் டூ எனிதிங். உன்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா யூ கேனாட் டூ எனிதிங். யூ கேனாட் டூ எனிதிங்னா உன்னால் எதுவும் செய்ய முடியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் இருவரையும் என்னால் காப்பாற்ற முடியும். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, ஐ கேன் சேவ் போத் ஆஃப் யூ. சேவ் பண்ணுறதுனா காப்பாற்றுறது. உங்கள் இருவரையும் என்னால் காப்பாற்ற முடியும்னா ஐ கேன் சேவ் போத் ஆஃப் யூ அப்படின்னா உங்கள் இருவரையும் என்னால் காப்பாற்ற முடியும். ஐ கேன் சேவ் போத் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவள் வீட்டில் தனியாக இருக்கிறாள். இதை எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, she is alone at home. she is alone at home. அலோன்னா தனியாக. அவள் வீட்டில் தனியாக இருக்கிறாள் அப்படின்னா she is alone at home. she is alone at homeனா அவள் வீட்டில் தனியாக இருக்கிறாள். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் காத்திருந்து பாருங்கள். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? நீங்கள் காத்திருந்து பாருங்கள். யூ வெயிட் அண்ட் வாட்ச். நீங்கள் காத்திருந்து பாருங்கள். வெயிட் பண்ணுறதுனா காத்திருக்குது. நீங்கள் காத்திருந்து பாருங்கள்னா யூ வெயிட் அண்ட் வாட்ச். யூ வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னா நீங்கள் காத்திருந்து பாருங்கள். வாட்ச் பண்ணுறதுனா பார்க்குறது. நீங்கள் காத்திருந்து பாருங்கள். யூ வெயிட் அண்ட் வாட்ச். நீங்கள் காத்திருந்து பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். நாங்கள் நல்ல நண்பர்களாக இருந்தோம். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, we were good friends. அதாவது இது பாஸ்ட் ஃபார்மில் சொல்கிறோம். நாங்கள் நல்ல நண்பர்களாக, அதாவது கடந்த காலத்தை குறிக்குது. நாங்கள் நல்ல நண்பர்களாக இருந்தோம்னா we were good friends. குட் ஃப்ரெண்ட்ஸ்னால் நல்ல நண்பர்கள். நாங்கள் நல்ல நண்பர்களாக இருந்தோம்னா வி வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நல்ல நண்பர்களாக இருந்தோம். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். இதற்கு முன்பு நான் அவனை சந்தித்ததில்லை. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் நாட் மெட் ஹிம் பிஃபோர். ஐ ஹாவ் நாட் மெட் ஹிம் பிஃபோர். இதற்கு முன்பு நான் அவனை சந்தித்ததில்லை. ஐ ஹவ் நாட் மெட் ஹிம் பிஃபோர் அல்லது ஐ ஹாவின்ட் மெட் ஹிம் பிஃபோர்னு சொல்லலாம். ஹவ் நாட்டுங்கிறத ஹாவின்ட்டுன்னு சொல்லலாம். இதற்கு முன்பு நான் அவனை சந்தித்ததில்லை. ஐ ஹவ் நாட் மெட் ஹிம் பிஃபோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்று அவன் மிகவும் மகிழ்ச்சியுடன் இன்ப உணர்வுடன் இருந்தானா ஹி என்ஜாய்ட் அ லாட் டுடே. என்ஜாய் பண்ணுறதுனா மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லது இன்ப உணர்வுடன் இருக்குது. அவன் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தானா ஹி என்ஜாய்ட் அ லாட் டுடே. என்ஜாயோட பாஸ்ட் டென்ஸ் தான் என்ஜாய்டு. என்ஜாய் பண்ணுறதுனா மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவன் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தானா ஹி என்ஜாய்ட் அ லாட் டுடே அப்படின்னா அவன் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் அல்லது இன்ப உணர்வுடன் இருந்தான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம்.
நீ தான் என் இதய துடிப்பு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா யூ ஆர் மை ஹார்ட் பீட். ஹார்ட் பீட் அப்படின்னா இதய துடிப்பு. நீ தான் என் இதய துடிப்புனா யூ ஆர் மை ஹார்ட் பீட். யூ ஆர் மை ஹார்ட் பீட். அதாவது முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக அந்த பர்சனோட ஹார்ட் பீட்டை கம்பேர் பண்ணுறோம். நீ தான் என் இதய துடிப்புனா யூ ஆர் மை ஹார்ட் பீட். இப்போ பார்த்த சென்டென்சஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.